கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். என் வாக்கின்படியே அஞ்சி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பிரியமானவர்களே, தெய்வ மனுஷனாகிய எலியாவுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அவருடைய வாக்கின்படியே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும்படி கர்த்தர் செய்து, தேசம் முழுவதும் பஞ்சமாய் இருக்கும் போது தெய்வ மனுஷனாகிய எலியாவை கர்த்தர் போஷிக்கும்படி, பராமரிக்கும்படி, அவரை காக்கும்படி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் எலியாவை பஞ்ச காலம் முழுவதும் கேரித் ஆற்றண்டையின் தண்ணீரை குடிக்க வைத்து காகங்களை வைத்து கர்த்தர் போஷித்திருக்கிறார். ஆற்று தண்ணீர் வற்றின பிறகு உடனே மறுபடியும் ஆண்டவர் சொல்கின்றார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பிரியமானவர்களே, மறுபடியும் எலியா அந்த விதவியின் வீட்டுக்கு செல்கின்றார். அவர் மூலமாக கர்த்தர் அவரை பராமரிக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறாரா? நம்முடைய வேதனை அவருக்கு புரிகிறதா? நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரிகிறதா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, எலியாவுக்கு எது தேவை, எப்போது தேவை, அவருக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கண்ணும் கருத்துமாக கவனித்து பார்த்து கொண்டிருந்தபடியினால் ஆற்று தண்ணீர் வற்றின உடனேயே எலியாவுக்கு ஆலோசனை கொடுத்து, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த விதவையின் மூலமாக அவர் போஷிக்கப்படுகின்றார். ஆம், கர்த்தர் உங்களுக்கு எது தேவை, எப்போது தேவை, எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார் என்பதை அறியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.